முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இத்தனை பதட்டப்படுவது சந்தேகங்களை எழுப்புவதாக விமர்சித்துள்ளார் அண்ணாமலை. கரூர் தாவேக பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அதேபோல் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் எம்பி ஹேமமாலினி தலைமையிலான குழு கரூர் சென்று விசாரணை நடத்தியது. கரூரில் மட்டும் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது ஏன் என டிராக்கை திருப்பினார் தாவேக தலைவர் விஜய். இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, விஜய் சரியான நேரத்தில் வந்திருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது என பதிலடி கொடுத்தார். அதேபோல் விஜய் மீது செருப்பு வீசப்பட்டது பற்றி கேட்டதற்கு, என் பெயரை சொன்ன பிறகுதான் விஜய் மீது செருப்பு வீசப்பட்டதாக பொய்யான தகவல்களை பரப்புகின்றனர். விஜய் பேசிய 6வது நிமிடத்தில் தான் செருப்பு வீசப்பட்டது. என்னை பற்றி 16வது நிமிடத்தில் தான் பேசினார். விஜயின் கவனத்தை ஈர்க்க தொண்டர்கள் யாராவது செருப்பை வீசி இருக்கலாம் என தெரிவித்தார். இந்த நிலையில் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்தது தொடர்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனங்களை அடுக்கியுள்ளார். இது தொடர்பான அவரது பதிவில், கரூர் தாவேக பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் உயிரிழந்தது குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் குழு பாதிக்கப்பட்ட பொதுமக்களை சந்தித்து இந்த துயர நிகழ்வு தொடர்பான விசாரணை பதவியில் இருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் நடைபெற பரிந்துரைத்துள்ளது. இந்த நிலையில் ஊடகங்களை சந்தித்த கரூர் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி புதிய கதைகளை கூறியுள்ளார். தாவேக சார்பில் சிபிஐ விசாரணை கோரிய வழக்கு வரும் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வரவிருக்கிறது. கூட்டத்தில் விஜய் மீது செருப்பு வீச்சு உள்ளிட்ட அசம்பாவிதங்களுக்கான ஆதாரங்கள் இருப்பதாக தாவேகவினர் தெரிவித்துள்ளனர். விசாரணையின் போது தாவேக வழக்கறிஞர்கள் சமர்ப்பிக்கும் ஆதாரங்களை ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டியது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் உண்மை அறியும் குழுவிடம் பெண்மணி ஒருவர் கூட்டத்தில் கத்திக்குத்து நடந்ததாக கூறியிருக்கிறார். இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கையில் இவர் இப்போது ஊடக சந்திப்பு நடத்தி அவையெல்லாம் வதந்தி என்று கூற வேண்டிய அவசியம் என்ன? கூட்டம் நடைபெற தகுதியான இடமா என்பதை விசாரிக்க திமுக அரசே ஒரு ஆணையம் அமைத்துள்ள நிலையில் அதை குறித்து செந்தில் பாலாஜி பேச வேண்டிய அவசியம் என்ன? கருத்து திரிப்பு ஏற்படுத்துவதன் நோக்கம் என்ன என்ற கேள்விகள் எழுகின்றன. யார் எங்கே சென்றார்கள், செல்லவில்லை என்று கேட்கும் தகுதி முதலில் திமுகவிற்கு இருக்கிறதா? கள்ளக்குறிச்சியில் திமுக கள்ளச்சாராய வியாபாரிகளால் விற்கப்பட்ட கள்ளச்சாராயம் 66 உயிர்களை பலி கொண்ட போது அங்கு போகாத முதலமைச்சர், தென் மாவட்டங்கள் பெருமழையால் பாதிக்கப்பட்ட போது அங்கு சென்று மக்களை சந்திக்காமல் INDA கூட்டணி உடன்பாடுகளுக்கு டெல்லி சென்ற முதலமைச்சர் தற்போது மட்டும் ஓடோடி வந்ததன் பின்னணியை மக்கள் அறிவார்கள். நீதிமன்றமும் விசாரணை ஆணையமும் விசாரணை நடத்தி கொண்டிருக்கையில் செந்தில் பாலாஜி இத்தனை பதட்டப்படுவதுதான் பலத்த சந்தேகங்களை எழுப்புகிறது என தெரிவித்துள்ளார். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.